அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கெனடியன் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரோட் சைடு செய்யக்கூடிய கார சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு நல்லா பழமாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க, 10 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா நீங்கள் 4லேருந்து 5 கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் செவந்ததும் அதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதும் அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதங்கினா போதும். 4 நிமிஷம் வதங்கினதும் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு பூண்டும் வரமிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இதிலே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, என்கிட்ட இப்போ இல்லை. இப்போ தாளித்ததை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை கார சட்னி இல்லை தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, இந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். இந்த சட்னி தோசை இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் சட்னி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோட்டலில் எப்படி தேங்காய் சட்னி அரைக்கிறாங்க, என்ன சீக்ரெட் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.